கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தான மடத்திற்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் குடியிருப்பு வாசிகள் மற்றும் கடை உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எனினும் முறையாக வாடகை செலுத்தவில்லை என கூறி நீதிமன்ற உத்தரவுப்படி போலீசார் மற்றும் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். ஆந்திர மாநிலம் திருப்பதி தேவஸ்தான கட்டுப்பாட்டின் கீழ் ஆதிராம்ஜி என்ற மடத்திற்கு சொந்தமாக 71 சென்ட் இடமானது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடலூர் சாலையில் உள்ளது. இந்த இடத்திற்கு சொந்தமான இடத்தில் சிலர் வணிக நிறுவனமும் சிலர் குடியிருந்தும் வருகின்றனர். இந்த நிலையில் மடத்திற்கு சொந்தமான இடத்தில் இருப்பவர்களிடமிருந்து வாடகை பணம் முறையாக வரவில்லை என்பதால் அந்த இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு மீண்டும் மடத்திற்கே அந்த இடத்தை ஒப்படைக்க வேண்டும் என மடத்தின் நிர்வாகிகள் கடந்த 2011ஆம் ஆண்டு விருத்தாச்சலம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு கடந்த 24ஆம் தேதி அன்று மடத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறி ஆந்திர மாநில அறநிலையத்துறை அலுவலர் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள், வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் மற்றும் மின் இணைப்புகளை துண்டிப்பதற்காக மின்வாரிய ஊழியர்கள் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் வந்திருந்தனர். ஆக்கிரமிப்புகளை அளவீடு செய்து அகற்ற வந்த அதிகாரிகளிடம் கடை உரிமையாளர்கள், குடியிருப்பு வாசிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்ததால் தற்போது இந்த பகுதியில் பதட்டமான சூழல் காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மடத்தின் நிர்வாகிகளிடம் அதிமுக, திமுக, காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் மற்றும் வணிகர் சங்க கடை உரிமையாளர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த இடத்தில் உள்ள கடை உரிமையாளர்களிடமிருந்து சம்பந்தப்பட்ட மடத்திற்கு வாடகை பணம் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த பகுதியில் வசித்து வருபவர்கள் யாருக்கும் நீதிமன்ற உத்தரவு கடிதம் வரவில்லை என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.